கல்வியை கருதி ஓடினன் ஓடி உயர் பண்ணும் பாதம் பணிந்து நாடினே நாடி நான் கண்டுகொண்டேன். நாராயணா என நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு ரகசியத்தால் கிழக்கானவர்கள் அதிகாலை எழுந்தது நியமனத்தில் படித்து முறையும் மெம்மனையும் தியானம் செய்து வருகின்ற மார்க்கத்திலே பராபரத்திலே வரம் தோன்றி பழத்திலே சுகம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியில நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவில சதாசிவம் தோன்றி சதாபத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனே ருத்ரவன் தோன்றி ருத்ரனே விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவில ஆகாயம் அக்னி வாயு பிருத்திவி அப்பு அன்னவன் சொல்லக்கூடிய சகல சிவராஜம் அடைக்கக்கூடிய ஆழத்திலே நீ ஆழத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலாதாரத்திலே வாசி முடிக்கிறார் பிண்டம் முடிக்கிறான் சொல்லப்பட்ட கருணையில்லா உருவாக்கும்படியான தந்தை பிரமதேவனை கண்டு அவருடைய ஆசி பெற்று கைலையில் சென்றடைந்து ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 ஆட்கள் கடந்து போய் வாடி 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 மனம் வந்தார்கள். கோடி 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 எண்ணிருந்த கோடியை தேடி ஓடி திருவண்ணாமலையிலே ஜோதி புலமாக நிற்கக்கூடிய மாமனார் எம்பெருமான் சிவபெருமானை கண்டு அவருடைய ஆசி பெற்று வைகுந்த சென்று வாசனை போற்றி மெச்சுபுகள் வெங்கடவா வெண்பாவி வாதியிலன் ஜென்மம் எடுத்துவார் மச்சா கூர்மாவராக வாமனா நரசிம்மாவரராமாவரசுராம ராமகிருஷ்ணா கல்கின சொல்லக்கூடிய பத்தவதர கதாநாயகனை கண்டு அவருடைய அனுகிரகம் பெற்று கைதாயுகம் திரைதாயுகம் துபாவரயுகம் நடந்து கொண்டிருப்பதோ கலியுகம். இந்த கலியுகத்தின் கடவுள் கந்தப்பெருமான், தலைவன் கந்தப்பெருமான், அவனுடைய புராணம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கந்த புராணம்னா 18 புராணத்திலேயே அதிக அளவு கொண்ட புராணம் எதுன்னு கேட்டா இந்த கந்த புராணம் தான்.
இதை ஏங்க அப்படி சொல்றாங்க? 18 புராணத்துல இல்லாத பெருமை இதுக்கு உண்டா அப்படின்னா உண்டு. ஏன்னு கேட்டா இதுக்கு மங்களகரமான புராணம்னு பேரு. மங்களகரம்னா என்னங்க? மங்களம்னா என்ன? விடியகால 5:30 மணிக்கு பாடுவீங்க, அந்த மங்களமா? 3 திருக்கல்யாணம் நடக்கின்ற புராணத்தில். ஒன்று சிவன் பார்வதி கல்யாணம், இன்னொன்று முருகன் தெய்வ யானை கல்யாணம், அடுத்து முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம். 3 திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த கந்த புராணம் 6 சங்கீதைகள் கொண்டது, 1,00,000 கிரந்தங்களை கொண்டது. எல்லா புராணத்தை விட சிறப்பான புராணம் இந்த கந்த புராணம். அப்படிப்பட்ட கந்தனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கு வந்திருந்தாலும் கூட இடத்தில் கழகம் உடைக்க வேண்டும் என்று சொன்னார். யாரை வணங்குவது எப்படி பார்த்தார்? கழகத்திற்கு உலகத்திற்கு நீர்த்தி அளிக்கக்கூடியவன் எல்லாம் நாம் நாயகம் பெறுவான். அவனை பத்தி சொல்றோம்னா பெருமையா நிறைய சொல்லலாம். முப்பரான் மழுவும் முராரிகள் சக்கரமும் பார்ப்பான் கதையும் அறிவோச்சோ வழிமுகத்து மம்மதாத்தை வாரணத்தை ஐயையோ எளியிழுத்து போகுதுவார் அப்படின்னு அந்த எளிக்கை அரச வாழ்வு கொடுத்தவன் விநாயகப் பெருமான். அப்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லல்வோம் வழிபடிவோம் அன்னிபரித்தம் தொலைவோம் போகா தீரம்போம் நல்ல சிறு குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை ஓங்கார கணபதியை வல்லவை கணபதியை நாமும் கைதொழ வேண்டும். ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஆலயம் கட்டி கும்பிட்டாத்தே அந்த அம்பாளி ஏத்துக்குவார், ஐயனி ஏத்துக்குவார். ஆனா எளிமையான கடவுள்னா அது விநாயகப் பெருமான் ஒருத்த மட்டும்தான். புற்று மணில புடிச்சு வச்சாலும் சரி பிள்ளையாத அருகம்புள்ள சொருகிட்டா போதும். பசுஞ்சாணத்துல புடிச்சு வச்சு நீங்க பாருங்க, பசுமாடு சாணம் போட்டு போச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அந்த தாய்மார்கள் எடுக்காம விட்டாங்கன்னா அதுல வண்டு நுழைஞ்சிடும். அதே சாணத்தை புடிச்சு வச்சு ஒரு அருகம்புள்ள சொருகி கொஞ்சம் நோண்டு அதில் குங்குமத்தை வச்சு தூக்கி பிள்ளையார் வச்சிருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அதுல வண்டு போகாது. அது மாதிரி முனை முறியாத மஞ்சளை எடுத்து அரைச்சு அதை பிடிச்சி வச்சுட்டாலும் அது விநாயகப் பெருமான். அதனாலதான் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஆற்றங்கரையில குளத்துக்கரையில அரச மரத்தடியில வெறுமணின்னு உட்கார்ந்துருப்பார். எனக்கு பெரிய கோயிலை கட்டுறாங்கலாம் கேட்கிறாரு கிடையாது. அப்படிப்பட்ட விநாயகனுக்கு 2 பொண்ணை கொடுத்துருக்கேன். சித்தி புத்தி அப்படின்னு 2 பேரை, வல்லவை அப்படின்னு ஒருத்தி அடக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா விநாயகனுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படின்றது ஒரு சாராருடைய கருத்து. விநாயகனுக்கு 15 பொண்டாட்டி இருக்கு, அது ஒரு சாரார் கருத்து. விநாயகப் பெருமானுக்கு புள்ளை இருக்கு, இது ஒரு சாரார் கருத்து. இது விநாயக புராணம் படிச்சா விவரம் தெரியும். அந்த விநாயகனை உருவாக்கியவள் ஆதிபராசக்தி, மலைமகள் உமையவள் என்று சொல்லக்கூடிய அன்னை சிவகாமி. சிவகாமி ஆட்டம் பார்த்திருக்கீங்களா? விஸ்வநாம ஆடி பார்த்திருக்கீங்களா? மாநாட மண்ணுவாட மங்க சிவகாமி ஆட திருஞான சமுதிரோடு மணிகள் ஆட என யாழ் ஈசனே தலைவாள் நடராஜனின் சொல்லி புருஷனுக்கு இணையா காலத்துக்கு ஆட முடியாம ஆடினவ வல்லவை அப்படின்னு ஆடல் வல்லவை அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட அம்பாளை வணிவிட்டு பிறகு கலைஞருக்கு மலை எதிர்பார்க்கலாம். யாரை மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கலைக்கும் கற்பக வள்ளி கற்பக மது
மறப்பேன் மகிழை மறவேன் இவன் முகம் இனி நான் புறவே எதையும் மறப்பேன் மகிழை மறவேன் இவன் முகம் பார்த்ததும் இனி நான் பிறவே சதையும் எழும்பும் சதையும் எழும்பும் சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவர்களே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவர்களே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவர்களே சதுரம் பழகிய அழகிய துள்ளி கருணையிலே கிடைத்த கற்பகவள்ளி கற்பக மரகத இடையில் மழப்பாடை மழை மகனே மகரந்த ஓடை மரகத இடையில் மழப்பாடை மழை மகனே மகரந்த ஓடை சரந்தர எழுந்தோ அந்த பெருமாட்டி எவனையை விட்டாலும் கூட வீரம் வேணுமா, கல்வி வேணுமா, செல்வ வேணுமா, மும்மகளையும் சந்திக்கிறோம். அலைமகள், மலிமகள், கலைமகள். இதுல எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னா அவன் தான் முருகன். இப்ப அழிக்கும் தொழில் செய்யக்கூடியது சிவன், காக்கும் தொழில் செய்யக்கூடியது என் பாட்டேன், படைக்கும் தொழில் செய்யக்கூடியது பிரம்மா. 6 தொழில் உண்டு. அதுல 5 தொழில் ஆடாலே கொடுத்து விட்டு 2 மட்டும் அண்டாலும் வச்சிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான ஆளு. இது அனைத்தும் சேர்ந்த கலவிதான் முருகன். முருகன் ஒரு ஆளு மட்டும் கிடையாது, 6 சொரூபம் கொண்டவன் முருகப்பெருமான். அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற சோதி புலம்பதொரு மேனியாகி கருகுரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்க உதித்தல் உலகம். அப்படி 6 முகம், 6 முகத்துக்கு என்ன பெருமை உங்களுக்கு தெரியுமா? யார் 6 முகம்னு தெரியுமா? எந்தெந்த முகத்துக்கு என்ன கொடுக்க வர்றேன்னு தெரியுமா? ஆனா இப்ப வரக்கூடிய முருகன் யாரு, அவருடைய சுரூபம் என்ன, எதுக்காக அந்த தனிய ஸ்தலத்தை நிக்க போறாரு, அடுத்து எதுக்காக வள்ளிய கல்யாணம் பண்ண போறாரு, இதுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த கட்ட புராணத்துல. அதை நிகழ்த்தத்தை நம்ம வந்திருக்கோம். அதனால முருகனோட பெருமையை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆடும் பரி வழி நீ சேவலன்னு வாடும் பணிய பணியாய் அருவார் தேடும் கயமா உகனை தருவி சாடும் தரியான சகோதரனே அப்படின்னு பாடியிருப்பார். ஒரு பெரிய முருகனுடைய அருள் பெற்றவர். அவர் எழுதின 6 நூல்கள். இதை பாருங்க, திருப்புகழ் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அது யார் அப்படி பாடினது? பழன் தேவராயன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பாடுறாரு. அவருக்கு வயிற்று வழி தீர்க்க முடியல, வயசாயிருச்சு, சாகணுன்ற முடிவுக்கு வர்றாரு. எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. கடைசியாக அவர் சென்ற இடம் செந்தூர், திருச்செந்தூர். அங்க போயிட்டு கடல்ல மூழ்கி சாக போறோம்னு நினைச்சுக்கிட்டு உயிரை விடணும்னு இருக்காரு. அப்ப முருகன் அருள் கொடுக்கிறாரு. அங்க பாடப்பட்டதான்
இந்த திருப்புகள். பாலன் தேவராயன் வராரு, கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு ஒன்னத்தை பாரு. துதிப்போருக்கு வழிவனைவோம், துன்பமோ நெஞ்சு பதிப்போர்க்கு கதித்து பதித்தோங்கும், நிச்சயம் கைகூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசம் தனை. அமரர் இடர் வீர அமரம் புரிந்திட்ட குமரனடி நெஞ்சே குறி வெண்பாப்பார். அதுக்கப்புறம் சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலு ஒன்று பாட ஆரம்பிக்கிறார். பாட பாட அவருக்கு அந்த நோய் தீர்ந்தது. அதான் பாலன் தேவராயன் பகர்ந்ததை கண்டு. அந்த வரிகள்ல அற்புதமாக வரேன். அந்த வரியெல்லாம் சொல்லணும், அப்புறம் வச்சுக்குவோம். அது போல முருகனுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமையை பார்க்கின்ற பொழுது நிலத்தில் கடந்து அவை கால் காட்டும் குணத்தின் அழகு வாய் சொன்னு சொல்வார்கள். அதுபோல அந்த இருக்கக்கூடிய இடம் பெருமையான இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே பெருமையானவர்கள் அப்படின்னு சொல்லி உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகமும் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட உலகமும் மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லா சௌக்கியமே கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். இறங்கி வந்து சிறியதென்ற எந்த வண்டி ஓடும். அளவோடும் முறையோடும் உறவாட வேண்டும். உயர்ந்தோடும் தாழ்ந்தோடும் உறவு கொள்வது இருமை என்பது அப்படி சொன்னது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாவை இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லா சௌக்கியமே கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் இளவு வாழும் போலே. இளவு போல செய்து வந்து நீ வளர்த்ததாடே. எனது உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது எல்லாதான் இருள் நிம்மதி ஏது. கடவுள் சொன்னது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இரண்டு பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லா சௌக்கியமே கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது. அப்படி இந்த வரிகளை எழுதியவர் சிறுகுடல்பட்டியில பிறந்து முத்தையா செட்டியார் என்ற பேரோட சென்னை அடைந்து கண்ணதாசன் பேரை மாற்றி எழுதின கவிஞர். அவர் எழுதின பாட்டு. இதுல என்ன விஷயம் இருக்கு? கருட பகவானுக்கு உணவு பாம்பும் கோழி குஞ்சும். இது கொடுக்கப்பட்ட வரம். அந்த வரத்தின் பிரகாரம் ஒரு செய்கிற இதுல பாருங்க, தாய்மார்கள்லாம் பெட்டை கோழி வைப்பாங்க. அது சேவலோட அணைஞ்சு முட்டை போடும், அடகாக்க வைப்பாங்க. சரியாக 21 நாள்ல குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடை இறக்குவாங்க. இந்த குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு தாய் கோழி பெட்டை கோழி இறது இட போகும். அந்த நேரத்தில் பருந்து வந்து 2 குஞ்சை லப கட்டின்னு தூக்கிட்டு போயிடும். அப்ப திட்டுவாங்க பாருங்க எங்க தாய்மார்கள்லாம். அது வாயிலம் மண்ணு விழுக சனியும் பிடிச்சது. 10 முட்டை வச்சேன், 6 குஞ்சு பொறிச்சிச்சு, 4 பூ முட்டை அது மாதிரி போச்சு. இப்ப நெப்பத்தா 4 குஞ்சு இருந்துச்சு, அதுல 2 தூக்கிட்டு போச்சு. ஏன் திட்டுவாங்க? இது நியாயமான விஷயம்
தானே வைத்தறிச்சு இருக்கத்தானே செய்யும். ஆனா கோவில் கட்டுறமா இல்லையா ஊர்ல, கோயிலாத வீடுல குடியிருக்க கூடாது, கோயிலாத ஊர்ல குடியிருக்க கூடாது. அப்படி இந்த கோயில் கட்டுகின்ற பொழுது அந்த பாருங்க கோபுரம் இருக்கு, இது கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்க. இது கும்பாபிஷேகம் நடத்தணும்னா கும்பாபிஷேகத்துல எத்தனை விதம் இருக்குன்னு தெரியுங்களா? அது என்ன கும்பாபிஷேகம் பேருன்னு தெரியுங்களா? இருக்கு. புதுசா கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றது ஒண்ணு, இன்னொன்று சிதலமணிந்த கோவிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்றது ஒண்ணு, அதற்கப்புறம் 12 ஆண்டுகளுக்கு முறை கும்பாபிஷேகம் பண்றது ஒண்ணு. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும்? அந்த தெய்வத்துக்கே சக்தி இருக்காதான். 3 வருடம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும், 3 வருடம் பள்ளிப்பீடத்துக்கு வரும், 3 வருடம் கொடி மரத்துக்கு போயிடும், மறு 3வது வருடம் கோபுர கலசத்துக்கு மேல போயிடும். 12 ஆண்டுகள் முடிஞ்சுன்னா அந்த தெய்வத்துக்கே சக்தி இருக்காது. ஆக திரும்பவும் கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த அதுதான் ஒரு விஷயம். இதுல ஒவ்வொருக்கும் ஒரு பேர் இருக்கு, அதெல்லாம் இப்ப நம்ம சொல்லக்கூடாது, அது வந்துட்டு போகுது. அப்ப அந்த கும்பத்துல நீர் விடுகின்ற பொழுது கருடன் வந்தாதான் நீர் விடணும்னு சொல்றோம். அதானே உண்மை, அதானே கும்பாபிஷேகம் நடத்துறது. இப்ப மங்களவாத்தியத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பிய, சொந்த பந்தத்துக்கு சொல்லி விட்டுருப்பிய, சமையல்காரருக்கும் கொடுத்துருப்பிய, சைவத்துக்கு சைவ அறுசுவை உணவு எல்லாம் தயாரா இருக்கு, கொட்டாயெல்லாம் போட்டாச்சு, வாழை மரம்லாம் கட்டியாச்சு, ஓதுவார்கள் வந்துட்டாங்க, ஐயர் பிராமணர் வந்துட்டாரு, அங்க யாகசாலையெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, எல்லாருக்கும் நீங்க சொல்லி அனுப்புறீங்க. ஆனால் இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடத்தணும், 0 மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். அப்ப கருடன் வந்தா தான் நீர் விடணும்னு சொல்றாங்களே, அவருக்கு யார் சொல்லிவிட்டது? அது எப்படி அந்த சரியான நேரத்துக்கு கருடன் வந்து வட்டமிட்டா தான் தண்ணி விடணும்னு சொல்றாங்க, புனித நீர் ஊற்றணும்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் மட்டும் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறீங்க. அவரை கோழி கொஞ்சம் தூக்குனா மட்டும் அது வாயில மண்ணு விழுகன்னு திட்டுறீங்க. நரம்பு இல்லாத நாக்கு எல்லா பக்கமும் பேசும். என்ன பண்றது? அதுக்கு தான் எழுதினார், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு. என்னதான் செய்வதில்ல. இந்த பாம்பு கேட்குதான், என்ன கருடா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு. அதுக்கு கருடன் திரும்ப பதில் சொல்றாரு, இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் ஜெயிக்க, நீ இருக்கிற இடம் எங்க? சிவபெருமானுடைய கழுத்துல. அதை விட்டு இறங்கி கீழவா, சும்மா காலில் அடிக்கிற அடியில ரத்தம் பீரிட்டு வெளியில போகாதுன்னு உன்னை கொத்தி தூக்கிற போறான், வெளியில வா பார்ப்போம் அப்படின்னு அதை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னா, 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா பிட்பாக்கெட் அடிக்கிற வண்ணெல்லாம் பிடிச்சி உள்ள விட்டு நொங்கு நொங்குன்னு நொங்குறாங்க. அப்படி பேர் உள்ள கிடக்கிறேன். கோடி கோடியா அடிக்கிறேன், அவங்கெல்லாம் ஹாய் போயிட்டு வருவா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இது யாரு கேட்கறது? ஒருத்தர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்ப, நான் கொலை செஞ்சுட்டேன், நான் குற்றவாளி, கொலைகாரன், என்னைய தூக்கி தூக்குல போடணும், இது சட்டம், என்னைய தூக்குல போடணும்னு சொல்லி அரசாங்க தரப்புல ஒரு வழக்குரைஞர் வழக்கு பதிவு செய்கிறார். ஆனா தனியார் வழக்கறிஞர் என்ன செய்யறாரு தெரியுமா? இவன் குற்றவாளி இல்லை, இவன் கொலைகாரன் இல்லைன்னு நிரூபிக்கிறார். அப்ப என்ன சட்டம் அது? அதுக்கு என்ன பேரு? 2 பேரும் வக்கீல் படிச்ச போதா, 2 பேரும் வழக்குரைஞர் தான். ஒருத்தர் கொலைகாரணி வாதாடுறாரு, ஒருத்தர் அவன் கொலை இல்லை செய்யல அப்படின்னு நிரபராதின்னு வெளியில வந்துட்டு போறாரு. அப்ப என்ன சட்டம்? எல்லாம் நம்ம சட்டம் தான், நம்ம வைக்கிறது தான் சட்டம். அது போல இந்த இடம் நீங்க வைக்கிறது தான் சட்டம். நீங்க எப்படி இருந்து பார்த்தீங்களா வேலை வாங்குறீங்களோ அது நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அவ்வளவு கத்துறேன் அப்படின்னா, இந்த ஒரு சாம் வயிறுங்க கத்துனதான் வீட்டுல 3 சாம் வயிறு நிம்மதியா தூங்குது. காலையில அப்பா வருவாரு, குழம்புக்கு வாங்கலாம், அரிசி வாங்கலாம், தின்பண்ணம் வாங்கிட்டு வருவாருன்னு வீட்டுல பிள்ளையெல்லாம் தூங்குது. அதுக்காக நான் இங்க கத்துறேன். இது காரணம் யாரு? உங்களுடைய வரிப்பணம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீரவையிலிருந்து வரக்கூடிய பணத்தை வாங்குறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம்னா சும்மா வந்துட்டு போயிடக்கூடாது. போட்டிருக்கிறது அரிதாரம், மகாவிஷ்ணு மகாலட்சுமி. எல்லாரும் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் அந்தியில ஆதவன் மறையும் பொழுது ரூபாயை பார்ப்பாங்க. நாங்க அப்படி இல்லை. ஆதவன் உதிக்கின்ற பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் உங்க எல்லோருடைய வியர்வையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி நாங்க கையில பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய தெய்வங்கள் நீங்க.
உள்ளமரும் கோவில் ஊனடும் ஆலயம் கல்ல புறணிந்தும் காணாமணி விளக்கு வள்ளர் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் தாண்டாசு பலிங்கம் தெய்வ வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கு, நீங்க தான் தெய்வம் அப்படின்னு உங்களை தெய்வமா பார்க்கின்ற பொழுது இதோ எந்த தெய்வம் முன்னாளே